friends, இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா GST ல certain limits இருக்கு. That means like threshold or any number. ஒரு சில நம்பர்ஸ் வந்து ரொம்ப முக்கியமா நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய நம்பர். சோ நிறைய பேருக்கு இந்த லிமிட்ஸ் எல்லாம் தாண்டும்போது இந்த கம்ப்ளைன்சஸ் இருக்கும்னு இருக்கலாம். இல்ல certain things இந்த லிமிட்ஸ் உங்களுக்கு அப்ளிகபிளா இல்லையான்றதை செக் பண்றதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ அந்த லிமிட்ஸ்லாம் தான் என்னென்னு இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ மறக்காம இது யாருக்கெல்லாம் தேவைப்படுமோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு டக்குன்னு வரணும்னா நீங்க நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. So first thing எல்லாருக்குமே காமனா தெரிஞ்சது GST registration. So அதுல நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் இருக்கு. 40 lakhs அதாவது கூட்ஸ்னா தான் 40 lakhs. So சர்வீசஸ்னு வரும்போது 20 lakhs வரைக்கும் லிமிட், கூட்ஸ்னு வரும்போது 40 lakhs வரைக்கும் லிமிட். So என்னது இந்த 40 lakhs 20 lakhs அப்படினு பாத்தீங்கன்னா உங்க டர்ன்ஓவர் within the states அப்ளையா இருக்கு அப்படின்றப்போ 40 lakhs வரைக்கும் கூட்ஸ் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா 40 lakhs வரைக்கும் உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் கிடையாது. நீங்கள் GST ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்கணும்னு மேண்டேட்ரி கிடையாது. அதே மாதிரி சர்வீசஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வித்தின் த ஸ்டேட் எடுக்கிறீங்க அப்படின்றப்போ 20 lakhs வரைக்கும் உங்களுக்கு அந்த எக்ஸம்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து எடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஆனால் ஒன்றே ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுவே இன்டர்ஸ்டேட்னு வந்துருச்சுன்னா அது ₹1 நீங்கள் டர்ன் ஓவர் பண்ணாலுமே நீங்கள் GST ரெஜிஸ்ட்ரேஷன் எடுத்துருக்கணும். அதுக்கு இந்த லிமிட்ஸ் அப்ளிகபிளாக இருக்காது. அதே மாதிரி வேரியஸ் அதர் பர்சன்ஸ், கேஷுவல் டாக்ஸபிள் பர்சன், அந்த மாதிரி நிறைய பேர் வந்து மேண்டேட்டரியாக ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்கணுன்ற கம்பல்சேஷனும் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் திங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காம்போசிஷன் ஸ்கீம். ஸோ நிறைய பேருக்கு தெரியும் வந்து ஜிஎஸ்டி வந்து ஒரு ரெடியூஸ்டு ரேட்டில் வந்து நம்ம கட்டலாமே, 1% கட்டலாமே, 6% கட்டலாமே. அப்போ எப்போ யாருக்கு அந்த பெனிஃபிட் அப்ளிகபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐடிசி எடுக்கக்கூடாது. அந்த இந்த லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.5 crores வரைக்கும் கூட்ஸுன்ற பட்சத்தில் காம்போசிஷன் ஸ்கீமில் யார் வர முடியும் அப்படின்னா உங்கள் டர்ன் ஓவர் 1.5 crores இருந்தால் கூட்ஸ் காம்போசிஷன் ஸ்கீமில் வரலாம். இதுவே உங்கள் டர்ன் ஓவர் சர்வீஸ் ரிலேட்டடாக இருந்ததுன்னா 50 lakhs தாண்டும் போதே நீங்கள் காம்போசிஷன் ஸ்கீம் வந்து அவைல் பண்ண முடியாது. ஸோ 50 lakhs இருந்தால் தான் காம்போசிஷன் ஸ்கீம் வந்து உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும். ஸோ இன்வாய்ஸ், இன்வாய்ஸிங் யாருக்கு அப்ளிகபிள் ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பாஸ்ட் இயர் டர்ன் ஓவர். தட் மீன்ஸ் ஒரு மார்ச் முடியுது அப்படின்னா அந்த இயர் டர்ன் ஓவர் வந்து ஒரு 5 crores இருக்குது அப்படின்னா 5 crores தாண்டிடுச்சு அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஏப்ரல்லேருந்தே இன்வாய்ஸிங் பண்ணணும். அப்ளை பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணி இன்வாய்ஸிங் பண்ண வேண்டிய மேண்டேட்ரி ரெக்குயர்மெண்ட் இருக்கும். ஸோ இன்வாய்ஸிங் பொறுத்த வரைக்கும் உங்களோட லிமிட் வந்து 5 crores. இவே பில், ஸோ இவே பில் போடுறது யாரெல்லாம் போடணும், எந்த லிமிட் மேலே போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50,000 தாண்டினாவே, ஒரு டிரான்சாக்ஷன் வேல்யூ 50,000 தாண்டினாவே நீங்கள் இவே பில் போடணும். ஸோ அதனால் இவே பில் போட வேண்டிய ரெக்குயர்மெண்ட்டும் இருக்கும். HSN கோட் பொறுத்த வரைக்கும், ஸோ HSN கோட் வந்து அப் டு 5 crores இருக்குது அப்படின்னா நீங்கள் 4 digit HSN கோடே போட்டுக்கலாம். இதுவே ஓவர் அண்ட் அபவ் 5 crores நீங்கள் மேண்டேட்டரியாக 6 digit HSN கோட் தான் கொடுக்கணும். ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து 4 digit கொடுக்க முடியாது, போர்ட்டலுமே அலோவ் பண்ணாது. தென் ஐடிசி கிளைம், ஸோ கிளைம் எடுக்கிறது எப்போக்குள்ளே எடுக்கலாம் அப்படின்ற டைம் லிமிட் இருக்கு இல்லையா. ஸோ அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபினான்ஷியல் இயருக்கு சப்சிக்வெண்ட் இயர் 30th November நீங்கள் எதாக இருந்தாலும் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் ஐடிசி கிளைம் எடுத்தாகணும். ஸோ அதையுமே வந்து ஒன் ஆஃப் த மேஜர் லிமிட்னு சொல்லலாம். தென் ஜிஎஸ்டி ரீஃபண்ட் என்ன பீரியட்குள்ளே அப்ளை பண்ணணும் அப்படின்றது இருக்கு இல்லையா. 2 years. ஸோ எந்த பீரியடுக்குலேருந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அதுலேருந்து 2 yearsக்குள்ளே தான் நீங்கள் அப்ளிகேஷன் போட முடியும். அந்த 2 years தாண்டிடுச்சு அப்படின்னா அந்த பீரியடுக்கு இப்போ அப்ளிகேஷன் போட முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம மே 2026 இருக்கும். ஸோ மே 2024 டில் டேட் தான் இப்போ நம்ம போட முடியும். அதுக்கு முன்னாடி இருக்க பீரியடுக்கு நம்ம இப்போ ரீஃபண்ட் கிளைம் போட முடியாது. ஸோ 2 years ஃப்ரம் த டேட் ஆஃப் பீரியட் நீங்கள் எப்போலேருந்து கிளைம் பண்ணணுமோ 2 yearsக்குள்ளே கிளைம் பண்ணணும். தென் ரிவகேஷன், ஸோ உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் கேன்சல் ஆகிருக்கு அப்படின்னா ரிவகேஷன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் 90 daysக்குள்ளே அப்ளை பண்ணணும். கேன்சல் ஆகி ஆர்டர் கொடுத்து 90 daysக்குள்ளே அப்ளை பண்ணணும். அந்த 90 days கிராஸ் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு திருப்பி அந்த இஷ்யூ கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். தென் ரூல் 14A, ஸோ ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து B2B அவுட்புட் லைபிலிட்டி வந்து உங்களுக்கு 2.5 lakhs வரைக்கும் இருக்குன்னா தான் நீங்கள் ரூல் 14Aல ரெஜிஸ்ட்ரேஷன் சிம்பிளாக எடுக்க முடியும். தட் இஸ் ஒன் ஆஃப் த பெனிஃபிட். ஸோ இப்போ ஃபார் நவ் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதில் அவைல் பண்ணி யாரெல்லாம் ரெஜிஸ்ட்ரேஷன் எடுப்பீங்களோ எடுப்பீங்க. தென் GSTR 9 எல்லாருக்குமே தெரியும். அப் டு 2 crores வந்து இட் இஸ் ஆப்ஷனல். 9C வந்து அப் டு 5 crores நீங்கள் 9C பண்ண வேணாம். பியாண்ட் 5 crores கண்டிப்பாக மேண்டேட்டரியாக 9C பண்ணி ஆகணும். 2 crores தாண்டிச்சுன்னா 9மே மேண்டேட்ரி. தென் TDS அண்டர் GST. ஸோ ஜிஎஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா TDS வந்து கான்ட்ராக்ட் வேல்யூ வந்து மோர் தேன் 2.5 lakhs இருந்தது அப்படின்னா தான் TDS வந்து பிக்சருக்குள்ளே வரும். ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தான் சர்டைன் லிமிட்ஸ் நீங்கள் மேண்டேட்ரியாக ஞாபகம் வச்சுக்க வேண்டிய லிமிட்ஸ்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஞாபகம் வச்சு கரெக்டாக பண்ணிங்க அப்படின்னாவே உங்களுக்கு கம்ப்ளைன்சஸில் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.